வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ரெஸ்ட்ரோ பாரில் நடைபெற்ற கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை. ராமரை இழிவுபடுத்தி பேசிய கவிஞர் வைரமுத்துவிற்கு கண்டனம். பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்றிட வலியுறுத்தல். விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். ரெஸ்ட்ரோ பாரில் நடைபெற்ற மாணவர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். இல்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் உள்ள ரெஸ்ட்ரோ பார்கள் காவல்துறை, கலால்துறை உதவியுடன் சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி நள்ளிரவு வரை செயல்படுகின்றன. கலால்துறை மற்றும் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு ரெஸ்ட்ரோ பார் உரிமையாளர்களுக்கு அடிமை போல உள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். ஓஎம்ஜி ரெஸ்ட்ரோ பாரில் மாணவர் கொலையில் வழக்கு பதிவு செய்ய பெரியகடை காவல் நிலைய காவல்துறையினர் தாமதித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், புகார் கொடுத்தவர்களை ஆய்வாளர் ஜெய்சங்கர் மிரட்டியுள்ளார். ரெஸ்ட்ரோ பாரின் உரிமையாளர்களில் ஒருவர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கமானவர். அவர் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். மாணவர் கொலை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும். மக்கள் தொகைக்கு ஏற்ப ரெஸ்ட்ரோ பார்கள் திறக்கப்படும் என மமதையுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுவதா என்று கண்டனம் தெரிவித்த நாராயணசாமி, சுற்றுலா என்ற பெயரில் மக்களை காவு வாங்குகின்ற வேலை நடந்து வருகிறது. கலாச்சாரம் சீரழிந்து வருகிறது என குற்றம் சாட்டினார். மண்ணாடிப்பட்டு கிராம தொகுதியில் 7ற்கும் மேற்பட்ட ரெஸ்ட்ரோ பார்களை திறந்ததுதான் அமைச்சர் நமச்சிவாயத்தின் சாதனை. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் பினாமிகள் தான் ரெஸ்ட்ரோ பார்களை நடத்தி வருகின்றனர். மாணவர் கொலை வழக்கை காவல்துறை திட்டமிட்டு குழி தோண்டி புதைக்க பார்க்கிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். எளிய முதல்வரான ரங்கசாமிக்கு 1.5 கோடி ரூபாய் கார் வாங்க பணம் எப்படி வந்தது? அவருக்கு அந்த காரை பரிசளித்தது யார் என்று கேள்வி எழுப்பிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, குப்பை வாரும் டெண்டருக்கு 19 வருடம் கொடுத்த போதே சந்தேகம் வந்தது. காமராஜரின் பெயரை சொல்ல முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தகுதி இல்லை. புதுச்சேரியில் இளம் பெண்கள் விதவை ஆவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமியே காரணம் என்று குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வந்தால் புதுச்சேரியில் பள்ளிகள், கல்லூரிகள், கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ரெஸ்ட்ரோ பார்களின் அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். சாதனையே ரெஸ்ட்ரோ பார் திறந்ததுதான் நமச்சிவாயத்துடைய சாதனை மண்ணாடிப்பட்டு. அதே போல புதுச்சேரியில் எங்க போனாலும் சரி, மாநில வளர்ச்சியை பற்றி கவலைப்படுங்க, கொண்டாடிக்கிட்டே முதலமைச்சர் பாத்தீங்களா ஒரு கார்ல போறாரு. என்ன காரு? முதலமைச்சர் ரங்கசாமி, ஏன்னா அவர் வந்து பெரிய தொழிற்சாலை வச்சுக்கிறாரு, ஒரு பெரிய தொழிலதிபர், அவருக்கு வந்து பல கோடி ரூபாய் சொத்து. ஆமாமா, ஏன்னா எனக்கு தெரியும். இவங்க சொன்னாங்க தேர்தல் கமிஷன்ல கொடுத்தாரு பாருங்க, அப்படி அது இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களே ஒரு 3வது பணக்காரர். மணவெளி தொகுதி அரசு பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார். நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றன. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தான் அறிவித்தவாறு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அதன்படி தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்ச்சி பெற்ற 48 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு 20,000 ரூபாய், 2வது மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு 15,000 ரூபாய் மற்றும் முதல் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா 10,000 ரூபாய் மற்றும் சான்றிதழ்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார்.
பள்ளியில் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, பள்ளி துணை முதல்வர் ராஜசேகரன், பள்ளி தலைமை ஆசிரியர் நூர் முகமது, ஊர் முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், விவசாய அணி சக்தி பாலன், மாநில செயலாளர் ஹேமமாலினி, சக்திவேல், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜா, ஞானசேகர், திருமலை, வேலரசன், நாகமுத்து, திருவேங்கடம், தங்கம், தமிழ், கோபால், ஆனந்த், பழனி, சுகாதியா, ஐயனார், சசி, ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சட்டப்பேரவை தலைவர் செல்வம், புதுச்சேரி அரசு முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறைக்கு தனி கவனம் செலுத்தி அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருகிறார். புதுச்சேரி அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக தேர்ச்சி விகிதங்களை வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் சேர்கின்ற மாணவ மாணவிகள் பெரும்பாலும் 10ஆம் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்களாகவே இருப்பர். அந்த மாணவர்களையும் சிறந்த முறையில் கல்வி பயிற்றுவித்து 100% தேர்ச்சி வழங்கியிருக்கும் திறமை மிகுந்த அரசு பள்ளி ஆசிரியர்களின் பணியை பாராட்டுகிறேன். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக அரசு பள்ளி நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றால் தேர்ச்சி பெறுகின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தனது சொந்த நிதியிலிருந்து ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் வழங்குவேன் என அறிவித்திருந்தேன். இதனை ஊக்கமாக எடுத்து கல்வி பயின்று பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இன்னைக்கு 9 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் சிபிஎஸ்ல புதுச்சேரி மாநிலத்தில் முதலிடம் வந்திருக்காங்க. சென்ற ஆண்டு தான் போனோம், அது இந்த ஆண்டிலே இது போன்று ஒரு முதலிடத்தை பிடித்த அரசு பள்ளிகளாக நம்முடைய தொகுதியில் 2 பள்ளிகள், மோலாவரம் அரசு மேல்நிலைப் பள்ளி, தாவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி, மணவெளி தந்தைப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி ஒரே ஒரு மார்க் போச்சு. கச்சத்தீவு நோக்கி என்கிற நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் தமிழ்ச்சங்கத்தில் கச்சத்தீவு நோக்கி என்கிற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முகமது இப்ராஹிம், தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் பேராசிரியர் ஏமூர் ராஜன், தாகூர் கலைக்கல்லூரி மேனாள் முதல்வர் இளங்கோ மற்றும் புதுச்சேரி நண்பர்கள் தோட்டம் கவிஞர் யுக பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு கச்சத்தீவு நோக்கி என்கிற சிறு நூலினை வெளியிட்டு அறிமுகப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தேசிய பொதுச் செயலாளர் AIY CPI முருகன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தார். ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திர் பள்ளியின் சார்பில் பட்டம் விடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திர் பள்ளியின் பட்டம் விடும் விழா பாண்டி மெரினா கடற்கரையில் அமர்க்களமாக நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகள், ஆசிரியைகள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்களுடன் பாதுகாப்பாக இந்த பட்டம் விடும் நிகழ்ச்சி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் குழந்தைகள் பட்டங்களை அமைக்கும் சூத்திரமும் அதனை பறக்க விடும் நுணுக்கத்தையும் செயல்படுத்தி பார்த்தனர். இது மாணவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் அதனை சுற்றி நின்று கண்டுகளித்த பொதுமக்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தையும் ஏற்படுத்தியது. இதனை நல்ல முறையில் ஏற்படுத்திய பள்ளியின் தலைமை ஆசிரியை ராஜலட்சுமி மற்றும் சக ஆசிரியர்களுக்கும் கல்வியின் தலைவர் டாக்டர் J. அரவிந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை மேற்கு மாநில செயலாளர் சேகர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புரட்சி தலைவி அம்மா பேரவை மாநில செயலாளர் ராஜா தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில மேற்கு மாநில செயலாளர் சேகர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் மக்களுக்காக சிறப்பு மருத்துவமாக இரத்த பரிசோதனை செய்யப்பட்டு BP, சுகர் உள்ளிட்டவை மக்களுக்கு இலவசமாக சரிபார்க்கப்பட்டது. மேலும் கண் பார்வை பரிசோதிக்கப்பட்டு முதியவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியை மேற்கு மாநில செயலாளர் சேகர் வழங்கினார். இதில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் ஏழுமலை, குமார், சரவணன், ரவி, சேகர், ரகு, கேசவன், சுரேஷ், முருகன், ஜெயக்குமார், பால்கார் குமார், வெங்கடேஷ், அரவிந்தன், ரூபன், சக்திவேல், தட்சிணாமூர்த்தி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களை கஸ்தூரி கிளினிக்கல் லேப் நிறுவனர் கமலி, நந்தினி, சோபா, கண் மருத்துவர் முகமது முகசிர்,
பல் மருத்துவர் சுலேகா குமாரி ஆகியோர் பரிசோதனை மேற்கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் லாவண்யா உழவர்கரை பாவிந்தர் நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தியான மண்டப பணிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாவேந்தர் நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தியான மண்டபம், தரை, மேடை அமைப்பதற்காக அமமுக மேற்கு மாநில இணை செயலாளரும் சமூக சேவகியுமான லாவண்யா 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது தலைவர் செல்வராஜ், செயலாளர் சௌந்தர்யன், துணைத் தலைவர் ராஜேந்திரன், துணை செயலாளர் அன்புமணி, பொருளாளர் சரவணன் மற்றும் ஊர் பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள் உடனிருந்தனர். கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து அவரது உருவப்படத்தை கிழித்தும் அவமதித்தும் பாஜக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்துவிற்கு கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது வழங்கப்பட்டது. விருதை பெற்றுக்கொண்ட வைரமுத்து விழாவில் பேசும்போது ராமபிரானை அவதூறாக இழிவுபடுத்தி பேசினார். இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது. ராமரை இழிவுபடுத்தி பேசிய கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதல்படி மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி தலைமையில் இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைரமுத்துவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியதுடன் வைரமுத்துவின் உருவப்படத்தை கிழித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணியை சார்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர் ரத்னவேலு, மாநில செயலாளர்கள் தமிழ்மாறன், கோகிலா, ராமு, மாநில விவசாய அணி தலைவர் பாரதி மோகன், பிரிவுகள் இணை அமைப்பினர் வேல்முருகன், உழவர்கரை மாவட்ட துணைத் தலைவர் SKR செல்வகுமார், முன்னாள் மாநில செயலாளர் வெற்றி செல்வன், பட்டியல் அணி மாநில தலைவர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட மாவட்ட, மாநில, தொகுதி இளைஞரணி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மகா சங்கடாகர சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற பாத யாத்திரையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற அருள்மிகு மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இருந்து பாத யாத்திரை விழா நடைபெறும். இந்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 23வது ஆண்டு பாத யாத்திரை விழா ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இருந்து விநாயக பெருமான் அலங்காரம் செய்து பக்தர்கள் புடைசூழ பாத யாத்திரை தொடங்கியது. பாத யாத்திரையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி, விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், அரியாங்குப்பம் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், சென்னை கார்த்திகா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் திருமுருகன், தனலட்சுமி, கருணாநிதி, காந்தி, கிருஷ்ணமூர்த்தி, தேவநாதன், பாபு என்கிற சிவனேசன், ரமேஷ், நடராஜ், தியாகு கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாத யாத்திரையை தொடங்கி வைத்தனர். பக்தர்களுக்கு புதுச்சேரி முதலியார்பேட்டை கங்கையம்மன் ஆலயத்தின் சார்பாக அனைவருக்கும் வரவேற்பு கொடுத்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து சிற்றுண்டி வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சார்பாக பாண்டுரங்கன் என்கிற வீரப்பன், நாராயணசாமி, ஏகபத மூர்த்தி, தனகோடி என்கிற அழகப்பன், ஐயனார், திருமலை, சிவா என்கிற ராமமூர்த்தி, கார்த்திகேயன் என்கிற முருகையன், தாரா என்கிற தாமோதரன், சுந்தர் என்கிற பாலு ஆகியோர் பாத யாத்திரை பக்தர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி அனைவருக்கும் வரவேற்பு கொடுத்து சிறப்பு மரியாதை செய்து சுவாமிக்கு தீபாராதனை கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். அரியாங்குப்பம் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் வந்தடைந்து சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பு தாம்பூலம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் அரியாங்குப்பம் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆலய விழா குழுவினர் ஊர் மக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
மூன்றாம் வட்ட பள்ளிகளுக்கு இடையிலான கொக்கோ சாம்பியன்ஷிப் போட்டியில் அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி 2ஆம் இடம் பிடித்தது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை 3ஆம் வட்டம் சார்பாக பள்ளிகளுக்கு இடையிலான 14 வயதிற்குட்பட்ட மற்றும் 17 வயதிற்குட்பட்ட மாணவிகளுக்கான கொக்கோ சாம்பியன்ஷிப் போட்டி அரியாங்குப்பம் கொம்யூன், அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளியில் ஆகஸ்ட் 7, 8 ஆகிய 2 தேதிகளில் சிறப்பாக நடைபெற்றது. போட்டியின் துவக்க விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் டார்லிங் வில்சி இந்திரா தலைமை தாங்கி உரையாற்றினார். ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் கலைவாணி முன்னிலை வகித்தார். ஆசிரியர் அருளரசன் வரவேற்புரை வழங்கினார். 3ஆம் வட்ட பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டு போட்டிகளின் தலைவரும் சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருமான பழனிசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கான கோகோ போட்டியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். 3ஆம் வட்ட பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டு போட்டிகளின் செயலாளரும் உடற்கல்வி ஆசிரியருமான தணிகை குமரன், கோகோ போட்டிகளின் ஒருங்கிணைப்பாளர் உடற்கல்வி ஆசிரியர் கமலக்கண்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆசிரியர் சரவணன் நன்றி உரை வழங்கினார். 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து 480 மாணவிகள் 40 அணிகளாக ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடினர். 3ஆம் வட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 14 வயதிற்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி முதலிடமும், அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி 2வது இடமும், மடுகரை வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 3வது இடமும் பெற்றுள்ளன. 17 வயதிற்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி முதலிடமும், அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி 2வது இடமும், சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி 3வது இடமும் பெற்றுள்ளன. போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் இளவரசன், ஆசிரியர் கண்ணப்பன், பிகோத், கணினி பயிற்றுனர் யுவராஜ், பள்ளி ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். மத்திய மாநில அரசுகள் சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை ஏற்றிட வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் 27 வயதான ஐடி ஊழியர் கவின். இவர் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்சியினர், தலித் அமைப்புகள், மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியர் காதலர்களை சாதி மதவெறியால் படுகொலை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றிட வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜி தலைமையில் 70க்கும் மேற்பட்ட கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாதி ஆணவ படுகொலைகள் நடந்து வருகிறது. இது ஒரு வாடிக்கையான நிகழ்வு என்கின்ற வகையிலே நடந்து வருகிறது. நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒன்றிய அரசு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பல தருணங்களில் வலியுறுத்தி இருக்கிறார். இன்னும் அத்தகைய ஒரு சிறப்பு சட்டம் வரவில்லை. உழவர்கரை நகராட்சி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையம் மற்றும் கோவிந்தன்பேட்டையில் உள்ள வாய்க்காலை மேம்படுத்துதல், தர்மபுரி மகாலட்சுமி நகரில் வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல், ஐயங்குட்டிப்பாளையம் சப்தகிரி டைமண்ட் சிட்டி பகுதியில் வாய்க்கால் அமைத்தல் என 57.49 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏனாம் தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டராஜு தலைமையில் முதல் அரசியல் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் தொகுதியை சார்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டராஜு தனது அரசியல் பயணத்திற்கான முதல் கூட்டத்தை தலைமையேற்று ஏனாமில் உள்ள தனியார் திருமண மகாலில் நடத்தினார்.
இந்த கூட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பொதுமக்கள் என கலந்து கொண்டனர். இதில் பேசிய தொழிலதிபர் தோட்டராஜு, வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதியில் நான் வேட்பாளராக களம் இறங்குகிறேன் என்று தெரிவித்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள், எங்கள் ஓட்டு உங்களுக்குத்தான் என்று கூறினர். இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதியில் பலத்த போட்டி நிலவும் என பொதுமக்கள் பேசி வருகின்றனர். கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. முனையதுரையான்பட்டி மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பால்குட விழா நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள முனையதுரையான்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி மாதத்தை முன்னிட்டு கிராம மக்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த விழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள், பெண்கள் என அனைவரும் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டனர். தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிய அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து சென்றனர். ஏரிக்கரையில் இருந்து சக்தி கரகம் சுமந்து மஞ்சள் ஆடை அணிந்து சிலர் அக்னி சட்டி மற்றும் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பம்பை மேளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கோவிலை அடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்துடன் கோஷங்களை எழுப்பினர். இந்த விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இது பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் கிராமத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாக அமைந்தது. உதகையில் CITU சுமை சங்க நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. லோடிங் அண்ட் அன்லோடிங் ஜெனரல் ஒர்க்கர்ஸ் யூனியன் CITU நீலகிரி மாவட்ட பேரவை நிர்வாகிகள் தேர்வு CPIM மாவட்ட குழு அலுவலகத்தில் உதகையில் அச்சக தலைவர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. அச்சக நிர்வாகி அசேன் வரவேற்புரையாற்றினார். சுமை சங்க நிர்வாகி பெரியார் மணிகண்டன் அஞ்சலி தீர்மானம் முன்மொழிந்தார். CITU மாவட்ட பொருளாளர் நவீன் சந்திரன் துவக்க உரையாற்றினார். அச்சக செயலாளர் தோழர் ராஜன் செயலாளர் அறிக்கை முன்வைத்தார். பேரவையில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தலைவராக ரமேஷ், செயலாளராக ராஜன், பொருளாளராக பெரியார், மணிகண்டன் உட்பட 13 பேர் கொண்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். CITU மாவட்ட செயலாளர் வினோத் நிறைவுரையாற்றினார். இதில் ஏராளமான சுமை தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக சுமை சங்க நிர்வாகி லட்சுமணன் நன்றி கூறி பேரவையினை நிறைவு செய்தார். வனவிலங்குகள் நடமாடும் குன்னூர் டாஸ்மாக் குடோனை மாவட்ட மைய பகுதியான உதகை நகரத்திற்கு மாற்ற வேண்டும். டாஸ்மாக் குடோனில் தொழிலாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். மாவட்டத்தில் உள்ள சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவித்த குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்க வேண்டும். நலவாரிய அலுவலகங்கள் தாலுகா அளவில் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவில்பட்டி அருகே மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் மெய்தலைவன்பட்டி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மெய்தலைவன்பட்டி கிராமத்தில் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வினை வலியுறுத்தும் வகையில் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் இருந்து 20 அணிகள் கலந்து கொண்டன. இதன் இறுதிப் போட்டியில் மெய்தலைவன்பட்டி கபடி அணியும் ஐயனார் ஊத்து கபடி அணியும் மோதின. இதில் 28ற்கு 12 என்ற புள்ளி கணக்கில் மெய்தலைவன்பட்டி கபடி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்க பரிசு மற்றும் தொகை வழங்கி சுழற்கோப்பையை வழங்கினார். மேலும் 2 முதல் 8 இடங்களை பிடித்த அணிகளுக்கும் ரொக்க தொகை மற்றும் சுழற்கோப்பை வழங்கப்பட்டது. 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளியை மாடல் பள்ளியாக மாற்றியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள நல்லாம்பாளையத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. நடுநிலைப் பள்ளியாக இருந்த இந்த பள்ளி 1975ஆம் ஆண்டு முதல் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. கிராமத்தில் இந்த பள்ளி இருந்தாலும் 50 ஆண்டுகளாகிய இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் பல துறைகளில் உயர் பொறுப்புகளிலும் பல பதவிகளிலும் உள்ளனர். இந்த நிலையில் 1975ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையில் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து தாங்கள் பயின்ற பள்ளியின் பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாட முடிவெடுத்தனர். ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதில் அனைவரையும் இணைக்கும் முயற்சிகளை தொடங்கினர். அதற்காக தனியே வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி நல்லாம்பாளையம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் பள்ளிக்கான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் கலந்தாலோசித்தனர்.
இதன் அடிப்படையில் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி தாங்கள் பயின்ற பள்ளியை கடந்த 6 மாதங்களாக புனரமைக்க நடந்த இந்த முயற்சி இன்று பள்ளி ஒரு மாடல் பள்ளியாக வளர்ச்சி அடைந்துள்ளது. பள்ளியில் 6 ஸ்மார்ட் வகுப்பறைகள், பள்ளி அனைத்து வகுப்பறைகளிலும் புதிய வண்ணப்பூச்சு, கண்காணிப்பு கேமராக்கள், இரும்பு கிரில், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், விளையாட்டு உபகரணங்கள், மைதானம் சீரமைப்பு, தரையில் ஃபேவர் பிளாக் கற்கள் பதித்தல், மாடிப்படிக்கு மேற்கூரை அமைத்தல், இன்வெர்டர் வசதி என பல்வேறு பணிகளை ஏறக்குறைய 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செலவில் முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பை மட்டுமே பெற்று புனரமைத்து பள்ளியை முற்றிலும் புதுப்பித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசிரியர்கள் மட்டுமின்றி வயது வித்தியாசமின்றி பல முன்னாள் மாணவர்களும் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து கலந்து கொண்டனர். வருகை தந்த முன்னாள் மாணவர்களை வாசல் முகப்பிலேயே காத்து நின்ற இந்நாள் மாணவர்கள் பன்னீர் தெளித்து சந்தனம் கொடுத்து இனிப்பு கொடுத்து வரவேற்றனர். மற்றொரு புறம் அவர்களின் வருகையை பதிவு செய்யும் விதமாக பயின்ற ஆண்டு, பெயர், அலைபேசி எண் ஆகியவற்றையும் குறித்துக் கொண்டனர். இதனை அடுத்து பள்ளிக்குள் நுழைந்த முன்னாள் மாணவர்கள் ஆர்வத்துடன் தாங்கள் பயின்ற பள்ளி புனரமைக்கப்பட்டு புத்தம் புதிதாய் ஜொலிப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். தங்களுடன் வந்திருந்த குழந்தைகளுக்கும் தங்களது வகுப்பறைகளையும் ஆசிரியர்களையும் அறிமுகப்படுத்தி மகிழ்ந்தனர். தங்களுக்கு முன்னதாகவே வந்திருந்த சில மாணவர்களோடு சிரித்து பேசியும் கைகுலுக்கியும் மகிழ்ந்தனர். மாணவர்களைப் போலவே பல்வேறு கால இடைவெளியில் இப்பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்களும் நிகழ்வில் பங்கேற்று தங்களது சக நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர். தனது தந்தை பயின்ற பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சிக்கு வந்த சிறுமி ஒருவர் வாங்கி வந்த இனிப்பை தனது கைகளாலேயே அனைவருக்கும் வழங்கிய காட்சி அங்கிருந்த அனைவரையும் அன்பில் நனைய செய்தது. அதே போல முன்னாள் மாணவர்கள் சிலர் பள்ளியின் பெயர் பதித்த கேக் ஒன்றை வாங்கி வந்து தங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை வெட்ட செய்து அனைவருக்கும் வழங்கி மகிழ்ந்தனர். மேலும் தங்களுக்கு கல்வி தந்த ஆசிரியர்களுடன் புகைப்படங்களையும் எடுத்து மகிழ்ந்தனர். ஆசிரியர்கள், மாணவர்கள் மட்டுமல்லாது பள்ளி வளாகத்தை கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தூய்மைப்படுத்தும் பணியில் உள்ள மூதாட்டி சின்ன பொண்ணு அவர்களுடன் புகைப்படம் எடுத்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்தனர். நிகழ்ச்சி ஒருபுறம் நடக்க வந்திருந்த முன்னாள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளி திடலில் விருந்து உபசரிப்பும் சுவையுடன் தயார் செய்து பரிமாறப்பட்டது. இந்த பள்ளி கல்வியை மட்டுமல்ல, தைரியமும் தன்னம்பிக்கையையும் தந்ததால் தான் இன்று தன்னால் சுயமாக சுயதொழில் செய்ய இயல்கிறது என்கிறார் பள்ளியின் முன்னாள் மாணவி கவிதா. முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து பள்ளிக்கு நற்பணிகள் செய்து பள்ளியையே புனரமைத்து தந்தது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு நன்றி என்கிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகேந்திரன். அரசு பள்ளி பெருமைமிக்க பள்ளியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு உதவிகள் செய்து தந்திருப்பதை நன்றியுடன் வரவேற்கிறோம் என ஆசிரியர் அறிவழகன் நெகிழ்ச்சிப்பட தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன் தனக்கு கல்வி போதித்த பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கடனாக தங்களால் இயன்ற உதவிகளை செய்து புனரமைத்து தந்த முன்னாள் மாணவர்களின் முயற்சி போற்றுதலுக்குரியது. இந்த பள்ளியானது 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. பொன்விழாவை மிக சிறப்பாக 6 மாதங்களாக திட்டமிட்டு அனைத்து வகுப்பறைகளும் வண்ணம் தீட்டப்பட்டு பள்ளிக்கு தேவையான ஸ்மார்ட் கிளாஸ் கூடுதலாக மற்றும் அனைத்து ஆர்ஓ வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என அனைத்தும் பார்த்து இந்த பள்ளிக்கு செய்துள்ள முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக பாராட்டுவதில் பெருமை கொள்கிறோம். பழைய சீவாரம் ஸ்ரீ மன்னேரியம்மன் ஆலயத்தில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சிக்குட்பட்ட பழைய சீவரம் கிராமத்தில் அமைந்துள்ளது பழமையான ஸ்ரீ மன்னேரியம்மன் ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாத விழா சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த வகையில் கடந்த 7ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நாள்தோறும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வந்தது. அந்த வகையில் இன்று காலை தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி அதிகாலை 6 மணிக்கு துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு புராண நிகழ்வுகளை கூறி பக்தர்களுக்கு விளக்கி சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. அனைவரையும் ரசிக்க வைத்தது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற போதைப் பொருட்கள் எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் போதைப் பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி நிகழ்ச்சி தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற உறுதியேற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வித்யாசாகர் மகளிர் கல்லூரியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத், மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளர் வேல்முருகன், செங்கல்பட்டு மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் புகழேந்தி, கணேஷ்,
மத்திய ஒன்றிய அவைத் தலைவர் மற்றும் வனக்குழு தலைவர் வி.ஜி. திருமலை, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா ஜெய்சங்கர், கல்லூரி மாணவிகள் அனைவரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். செங்கல்பட்டில் தாழ்த்தப்பட்ட இன கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி மாபெரும் பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற தாழ்த்தப்பட்ட தலித் கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களை எஸ்சி பட்டியல் இனத்தில் சேர்க்க தமிழக அரசை வலியுறுத்தி மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்துவ சமுதாயத்தினர் சமூக அரசியல், பொருளாதாரம், கல்வி, கலாச்சாரம், சட்ட பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு துறைகளில் மிகவும் பின்தங்கி உள்ளதால் முட்டுக்கட்டையாக இருக்கும் தலித் கிறிஸ்துவர்களில் எஸ்சி பட்டியலில் சேர்க்காமல் இருப்பதினால் அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் எனவும் பல தலைமுறைகள் மிகவும் பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளார்கள் எனவும் மத்திய மாநில அரசுகள் தலித் கிறிஸ்துவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆயர் டாக்டர் நீதிநாதன் தலைமை தாங்கினார். இதில் செங்கல்பட்டு, மதுராந்தகம், மறைமலை நகர், காஞ்சிபுரம், பல்லாவரம் ஆயர் பேரவை நிர்வாகிகள், பல்வேறு கட்சி சார்ந்த நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தலித் கிறிஸ்துவர்களை எஸ்சி பட்டியலினத்தில் சேர்க்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமந்தை ஊராட்சியில் நடைபெற்ற வார சந்தை களை கட்டியது. மரக்காணம் அருகே அனுமந்தை ஊராட்சியில் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வார சந்தை நடைபெறுகிறது. இந்த வார சந்தையில் விழுப்புரம், திண்டிவனம், புதுவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் காய்கறிகள், துணிமணிகள், மளிகை பொருட்கள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்கின்றனர். இதுபோல் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் அறுவடை செய்யப்படும் காய்கறி உள்ளிட்ட பொருட்களையும் இந்த வார சந்தையில் விற்பனைக்கு எடுத்து வருகின்றனர். இதனால் இந்த வார சந்தையில் காய்கறிகள் புத்தம் புதிதாகவும் விலையும் குறைவாக இருக்கும். இதனால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் மொத்தமாக வாங்கி செல்வது வழக்கம். இந்த நிலையில் தற்பொழுது ஆடி மாதம் என்பதால் கோவில் திருவிழாக்கள் அதிக அளவில் நடைபெறும். இதனால் காய்கறிகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் தேவையும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக நேற்று வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கு வார சந்தை நடைபெற்றது. இந்த சந்தையில் காய்கறிகளின் வரத்து அதிகமாக இருந்ததால் விலையும் மற்ற பகுதியில் இருக்கும் மார்க்கெட் விலையை விட குறைந்த விலையில் இருந்தது. இதனால் மரக்காணம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் ஆர்வத்துடன் வார சந்தைக்கு வந்து தங்களுக்கு தேவையான காய்கறிகளை கூட்டம் கூட்டமாக வாங்கி சென்றனர். அனுமந்தையில் நடைபெறுகின்ற இந்த வார சந்தை அதிமுக ஒன்றிய செயலாளர் ரவிவர்மன் மற்றும் பாஜகவின் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் ஆகியோரின் பாதுகாப்பில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வார சந்தையில் காய்கறிகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மொத்தமாகவும் புத்தம் புதிதாகவும் குறைந்த விலையில் ஒரே இடத்தில் கிடைப்பதால் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராம மக்கள் இங்கு வந்து தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி செல்வதாக கூறுகின்றனர். திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அறக்கட்டளை 12வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா சேவா அறக்கட்டளை 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முதலில் வேத பாராயணத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு பஜனை சொற்பொழிவு நடைபெற்றது. தொடர்ந்து 108 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜையில் பெண்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த குத்து விளக்கை மகாலட்சுமியாக அலங்கரித்து குங்கும அர்ச்சனை, மலர் அர்ச்சனை ஆகியவை செய்யப்பட்டன. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் துறவியர் பெருமக்கள் மற்றும் ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தின் துறவி சகோதரிகளும் கலந்து கொண்டு அருளாசி வழங்கி சிறப்பித்தனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் பலர் அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட துறிஞ்சிப்பூண்டி ஊராட்சியில் இருந்து திமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து 20க்கும் மேற்பட்டோர் விலகி முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் திண்டிவனத்தில் அவரது இல்லத்தில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன், மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன், ஒன்றிய கவுன்சிலர் முரளி, ஊராட்சி மன்ற தலைவர் சேட்டு, அதிமுக நிர்வாகிகள் சுகன்ராஜ், சங்கர், அறிவழகன், மஸ்தான், விஜி, யுவராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்திருந்தார். முட்டியூர் கிராமம் ஓம் அம்மச்சார் அம்மன் மற்றும் ஸ்ரீ பால் முனீஸ்வரருக்கு 13ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் முட்டியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஓம் அம்மச்சார் அம்மன் மற்றும்
ஸ்ரீ பால் முனீஸ்வரனுக்கு 13வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு காலை குளக்கரையில் கரகம் ஜோடித்து பால்குடம் எடுத்து வருதல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பிற்பகல் 12 மணியளவில் கரகம் கிராம வீதி வழியாக வலம் வந்து ஸ்ரீ அமைச்சர் அம்மனுக்கு சாகை வார்த்தல் எனும் கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. மேலும் மாலையில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர் பக்தர்களுக்கு ரம்யமாக காட்சியளித்தனர். தொடர்ந்து புஷ்ப விமானத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு எனும் உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் ஜோதி நகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு எனும் பொருண்மையில் உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தனிமனித உடல் உள்ள பாதிப்பு, அதனைத் தொடர்ந்து குடும்பத்தில் ஏற்படும் பாதிப்பு, சமுதாயத்தில் ஏற்படும் பாதிப்பு ஆகியவற்றையும், இதனால் நாட்டில் ஏற்படும் பொருளாதார இழப்பு, முன்னேற்ற தடை ஆகியவை பற்றியும் விரிவாக விளக்கி பேசினார். இதன் மூலம் போதைப் பொருட்கள் பயன்பாடுகளை தடுக்க வேண்டிய அவசியம் குறித்து விளக்கி அனைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் உதவி ஆசிரியர்கள் சிவகுருநாதன், ஆனந்தன், ராம்குமார், யோகலட்சுமி, அனிதா மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகளின் 354வது ஆண்டு ஆராதனை தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெலாக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் தியான மண்டபத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகளின் 354வது ஆண்டு ஆராதனை தின விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வேப்பூர் அருகே கனமழையால் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த தொடர்மழையின் காரணமாக கிராமங்களின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மங்களூர் கிராமத்தில் அங்குள்ள ஏரியில் உபரி நீரானது வெளியேறி காற்றாற்று வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்ததால் கிராம மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். முறையான கால்வாய் வசதி இல்லாததால் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டால் அலட்சியப்படுத்துவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வீடுகளில் வெள்ளமானது புகுந்து அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் சேதமடைந்துள்ளதால் அதிகாரிகள் பார்வையிட்டு தண்ணீர் வெளியேறுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டிவனம் நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார். திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 4 மற்றும் 6வது வார்டில் உள்ள பொதுமக்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் ஆய்வு செய்தார். இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், நகர செயலாளர் கண்ணன், நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், நகரமன்ற உறுப்பினர்கள் லதா சாரங்கபாணி, ஷேக் தில்ஷாத் பேகம், திமுக நிர்வாகிகள் ஆடிட்டர் பிரகாஷ், காமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பழனியில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் ஆணவ படுகொலைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் பொறியாளர் கவின்குமார் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழக அரசு தனிச்சட்டம் இயற்ற கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இரணியன் தலைமை தாங்க இந்திய தேசிய காங்கிரஸ், தமிழர் விடியல் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, ஆதித்தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தோழமை கட்சியின் பொறுப்பாளர்கள் என பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உடனடியாக ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்ணாடம் அருகே பொன்னேரியில் புனித வண்ணத்து சின்னப்பர் கோவில் 40வது ஆண்டு திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் அருகே உள்ள பொன்னேரி கிராமத்தில் தோமையார் தெரு பகுதியில் அமைந்துள்ள புனித வண்ணத்து சின்னப்பர் ஆலய 40வது ஆண்டு திருவிழாவை புனித தோமையார் தெருவில் ஜெப வழிபாடும் அதனைத் தொடர்ந்து பொங்கல் மந்தரிக்கின்ற நிகழ்வும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்களும் பிற மத சகோதர சகோதரிகளும் கலந்து கொண்டு இறையருளை பெற்றனர். இந்த விழாவினை புனித வண்ணத்து சின்னப்பர் வழிபாட்டு குழுவினர் மற்றும் பொன்னேரி இறை மக்கள் மிக சிறப்பாக பங்கேற்று செய்திருந்தனர். சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த தனி சட்டம் ஏற்ற வலியுறுத்தி ஸ்ரீபெரும்புதூரில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த விவகாரத்தில் கவின் என்கிற இளைஞர் கொடூரமான முறையில் வெட்டி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல்வேறு கட்சியினர் இந்த படுகொலைக்கு எதிராக கடும் கண்டனத்தை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கவின் கொல்லப்பட்டதை கண்டித்தும் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு, மேனகா தேவி கோமகன், மதி ஆதவன் தலைமையில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் தியாகராஜன், ஒன்றிய துணை செயலாளர் தேவராஜ், முன்னாள் ஒன்றிய பொருளாளர் முருகவேல் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசு ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரெஸ்ட்ரோ பாரில் நடைபெற்ற கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை. ராமரை இழிவுபடுத்தி பேசிய கவிஞர் வைரமுத்துவிற்கு கண்டனம். பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்றிட வலியுறுத்தல். விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.